ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு மேட்ச்சு. ஒரு கட்டத்தில் இந்தியா அணி தோத்துச்சுன்னே நான் நினச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 55 தான் அடிக்கணும், ஒரு 60 பந்துக்கு ஏதோ அதுமாரி இருந்துச்சு. சரி மேட்ச்சு காலி போலகுது அப்படின்னு நினச்சா செம கம்பேக் கொடுத்தாங்க நம்ம இந்திய அணி. இதை தொடர்ந்து நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சில பல கருத்துக்கள் சொன்னார். அது என்ன எதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம பும்ரா என்ன சொன்னார்னா, இந்த மேட்ச் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சுன்னு தெரியும், ஆனால் நாங்கள் ஒரு பாகிஸ்தான் அணி, நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க இது பெரிய அணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எங்களோட கிரிக்கெட் விளையாடணும் தான் நாங்கள் வந்தோம். நல்ல கிரிக்கெட் விளையாடினா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு தெரியும். அதை மட்டும்தான் நோக்கி வந்தோம். அந்த ப்ரெஷரெல்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேட்டிங் ஒரு 30 ரன் ஷார்ட்டேஜ், 20லேருந்து 30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும். கண்டிப்பாக அது எங்கள் பேட்ஸ்மேன் தவற விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வரும்போது பவுலிங் போடும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, அவங்க பாகிஸ்தான் பிளேயரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு 2-3 4 ஒரு 2 6 அடித்தா கூட நாங்கள் மனசை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் விக்கெட்டை நோக்கி தான் இருந்துச்சு. அதனால தான் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நாங்கள் மேட்ச்சு கை விட்டு தான் நினச்சோம். ஆனால் திருப்பி கம்பேக் எங்கள் அணி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்திய அணியில் விளையாடுறது ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்வான் அவுட் ஆகுது தான் எங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக ஆச்சு. கண்டிப்பாக அந்த விக்கெட் என்றைக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா. ஆமாங்க, ஒரு கட்டத்தில் நானும் கூடங்க மேட்ச் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப போச்சுடா மேட்ச்சு, இந்த வேறு பாகிஸ்தான் மேட்ச் வேறு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, அதனால் வெற்றி பெறுவாங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி செம்ம கம்பேக் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பெட்டியில் முதலிடத்தில் இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குங்க. ஒரு மேட்ச் யூஏஇ கூட இருக்குது. அந்த ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் யூஏஇ கிட்ட ஜெயிச்சா இந்திய அணி முதல் இடத்துல பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபையர் ஆயிரும் சூப்பர் 8க்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் 8 குவாலிஃபையர் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, சூப்பர் 8ல் நம்மளுக்கு ஒன்று ஆஸ்திரேலியா இல்லை இங்கிலாந்து, அந்த குரூப்பில் இருக்கிற டீம் தான் மாற்றுற மாதிரி இருக்குது. அது வேறு சூப்பர் 8லே இந்தமாரி டீம் மாட்டுது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்திய அணி முதலிடத்தை முடிச்சு அந்த குரூப்பில் செம்ம டஃப்பாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஸ்காட்லாண்ட்லாம் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது வேர்ல்டு கப். அதனால் நம்ம இந்திய அணி நல்ல டீம் எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், ஹர்தீப் சிங்கா இருக்கட்டும், அப்புறம் அக்சர் பட்டேல் நீங்கள் எதுவுமே பண்ணல நினைக்காதீங்க. அவர் தாங்க ஒரு டர்ன் அவுட்டை. ஏன்னு கேட்டிங்கன்னா 20 ரன் அடித்தார் பேட்டிங்கில். போலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்தார். அப்புறம் 16வது ஓவர் போட்டு 2 ரன் விட்டு கொடுத்தாரு. இந்த 3மே இந்திய அணிக்கு முக்கியமானது பண்ணியிருக்கார் அக்சர் பட்டேல். கண்டிப்பாக அவர் நம்ம மறக்கக்கூடாது. அதேமாதிரி ஹர்தீப் சிங் சூப்பராக லாஸ்ட்டில் போட்டாருங்க. அதனால் நல்ல டீம் எஃபெக்டாக இந்திய அணி இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எத்தனை பேர்லாம் ஜஸ்பிரிட் பும்ரா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ஜஸ்பிரிட் பும்ரா பிடிக்கும்னு சொல்லிட்டு. இந்திய அணி இந்த வருஷம் வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.